லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இன்றைய நேர்காணல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம கூட இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ நேர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ உங்களோட பதிவுகள் எல்லாமே ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு என்ன ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க? லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய காணொலியில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்லக்கா. திருமணம் அப்படிங்கிற விஷயம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமணம் ஒரு ராசிக்காரங்க இந்தந்த ராசிக்காரங்களை பண்ணா எப்படி இருக்கும் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, இல்ல இவங்க ரெண்டு பேர் திருமணத்துல இருந்தாங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம்னு இருக்கோம். சோ 12 ராசிக்குமே நீங்க இந்த காம்பினேஷன்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அடுத்ததான் சிம்ம ராசி சார். சிம்ம ராசிக்கான பொதுவான பலன்கள். சிம்ம ராசி எப்பயுமே ஒரு பாசிட்டிவான நேச்சர்ல இருக்கும். எப்பயுமே ஒரு கம்பீரம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். காட்டுக்கு ஒரு ராஜா சிங்கம் எப்படி இருக்கும் அது மாதிரியான ஒரு விஷயம் தான். ரிலேஷன்ஷிப்லேயும் உங்க ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புவாங்க. வந்தா ராஜாவா ஒரு ராணியா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. இதுதான் ரிலேஷன்ஷிப்லேயும் உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ சார், நிஜ வாழ்க்கையில் எல்லாருமே ராஜாராணியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? சிம்மம் பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு அரசு அப்படிங்கிற விஷயத்த உருவாக்க நினைக்கும். அது ஃபேமிலியே ராஜ தர்பாரா தான் இருக்கும். நீங்க வேணா நல்லா பாருங்க, தன்னை ஒரு ராஜமாதாவா இல்ல சிவகாமி தேவியா அதுக்கப்புறம் தேவசேனாவா தன்னை ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறது சிம்மம் இருக்கும். அவங்க வீட்டுல போய் கேட்டாதான் தெரியும் இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு. எவ்வளவு ராஜமாதா கமெண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ இப்ப ரொம்ப சூப்பரா சொன்னீங்க பொதுவான பலன்கள். சிம்ம ராசி இப்ப நெருப்பு ராசியோட சேர்ந்தா என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ்? ஓகே, சிம்ம ராசி நெருப்பு ராசிகளோட சேர்றப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெருப்பு ராசிகளா இருக்கக்கூடியது மேஷம் தனுசு ஒரு ஆங்கிள்லையும் சிம்மத்தை ஒரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். மேஷம் தனுசோட இந்த சிம்ம ராசி சேருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பவர் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க யோசிக்கிறத அவங்க செஞ்சு முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறத இவங்களுக்கு பார்க்க முடியும். ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா அந்த ஈகோ அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுல மட்டும் ரொம்பவுமே கவனமா இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு தேவை அப்படின்னு பாக்குறேன். அடுத்து வாங்க, சிம்மம் விசஸ் சிம்மம். ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். பாக்குறவங்களுக்கு இவனுக்கு எப்படி முடிவு பண்ணுவானுங்கன்றது பாக்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே நான் தான் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இப்ப ஒரே காட்டுல ரெண்டு ராஜா இருக்க முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் இங்க சிம்மத்துக்கு பிரச்சனையே. அப்ப என்ன ஆகும், நீயா நானா அப்படிங்கறதுல கோல்டு வார் நிறைய அது அப்படியே வேர்ல்டு வார் ரேஞ்சுக்கு மாறக்கூடிய அமைப்புங்கிறது சிம்மம் காம்பினேஷன். தயவு செஞ்சு நீங்க மேஷம் தனுசை கூட கன்சிடர் பண்ணலாம். இந்த சிம்மம் இருக்கீங்கன்னா வேணாம், ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர். இல்ல சார் நாங்க இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுறது பெட்டர் அப்படின்னு பாத்துக்கலாம். சோ சிம்ம ராசி அண்ட் காற்று ராசிகள் இவங்க ரெண்டு பேருமே சேரும் போது என்ன மாதிரியான ஒரு காம்பினேஷன் கிடைக்கும்? இது ஒரு அல்ட்ரா காம்போ அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்ம ராசி நெருப்பு இல்லையா, காற்று என்ன பண்ணும், நெருப்பு எரிவதற்கு இக்னிஷன் மோடு பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இந்த காற்று ராசிகள் பெர்ஃபெக்ட் மேட்சா இருப்பாங்க. யாருக்கு? நெருப்பு ராசியா இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் இதை எப்படி பிரிக்கலாம்னு நினைக்கிறேன்னா, கும்பத்தை தனியா பிரிச்சுருவோம். காற்று ராசிகள் அப்படின்னு பாக்குறப்ப மிதுனம், துலாம், கும்பம். இதுல கும்பத்தை தனியா பிரிச்சிருவோம். மிதுனம் துலாம் ஒரே ஆஸ்பெக்ட்ல வச்சு பாத்துக்கலாம். ஏன் கும்பத்தை தனியா பிரிக்கிறோம்னா, அது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், சமசப்தமாக வரக்கூடிய ஒரு பிளேஸ்மெண்ட். அப்படி பாக்குறப்ப இந்த சிம்மத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். எப்பயுமே யூனிக்கா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்கறது சிம்மம். கும்பம் கொஞ்சம் பொதுநலமா இருக்கும். இந்த தனித்துவமும் பொதுநலமும் சேர்ந்தா எப்படி இருக்கும், செம்ம காம்பினேஷனா இருப்பாங்க. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, கொஞ்சம் பாக்குறப்ப இது ஒரு எண்டு மாதிரி தெரியலாம். ஆனா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் வேற லெவல்ல இருக்கும். லைக் பாரதிதாசன் நமக்கு கவிஞர் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு அழகான விஷயம் குடும்ப விளக்கு அப்படிங்கிற ஒரு இதுல எழுதியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா, புது மலர் அல்ல அவள், காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையல்ல, தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவட்கு, வரல் நிலம், குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டிருப்பாரு. அதாவது ஒரு வயசான ஒரு தாத்தா அந்த பாட்டியை பார்க்கக்கூடிய ஆஸ்பெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, முன்ன மாதிரியான அழகு இல்லை அவளுக்கு.
எல்லாமே மாறிடுச்சு, தேகம் அப்படிங்கிறது சுருக்கம் விழுந்துருச்சு, நரமுடி வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல எது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியோட வச்சுட்டு அடுத்த லைன்ல எழுதுவாரு, அவள் இருக்கிறாள் என்பது ஒன்றே அப்படின்னு எழுதுவார். அவ எனக்காக இருக்கிறா, உயிரோட இருக்கிறாங்கிறதே எனக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு எழுதுறாரு இல்லையா? அது மாதிரியான விஷயம்தான் வந்து இந்த சிம்மம் கும்பத்தோட சேர்றப்ப இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறோம். இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேர் ரொம்ப பெர்ஃபெக்டான பேரா இருக்கும். அதுக்கப்புறம் வருவோம், இவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா மிதுனமும் துலாமும். இந்த ரெண்டு ராசியுமே எப்படி அப்படின்னா தன்னை வந்து போர்ட்ரே பண்ணிக்கிறதுல ரொம்ப யோசிக்கக்கூடிய ராசி வந்து இந்த ரெண்டுமே. வெளிப்படையா வந்து சில விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு அகம் சார்ந்த வாழ்க்கை, காதல் சார்ந்த வாழ்க்கை, திருமணம் சார்ந்த வாழ்க்கை கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே இருந்தா நல்லது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா இந்த சிம்மம் என்ன பண்ணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும். இதுலதான் இவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிதானப்படுத்திடும். மிதுனமும் துலாமும் சரி, இந்த சிம்மத்தை வந்து கொஞ்சம் வேகத்தை நிதானப்படுத்தி கொண்டு போயிடுவாங்க. அதனால இந்த காம்போ நல்லா இருக்கு. ரிலேஷன்ஷிப் பொறுத்த அளவுக்கு நெருப்பு ராசியான சிம்மத்துக்கு ஒரு கிரீன் பிளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று ராசிகளான மிதுனம், துலாம், கும்பம். சிம்ம ராசி நேயர்கள் வந்து இப்ப நிலம் ராசியோட சேர்ந்தா என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் சார்? சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலா ஒரு நெருப்பு ராசி. நிலராசிகள் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா ரிஷபம், கன்னி, மகரம். இந்த ரிஷபம் வந்து சிம்மத்துக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும், கொஞ்சம் பிடிவாதத்துல. அப்படி பாக்குறப்ப சிம்மமும் ரிஷபமும் சேர்ந்துச்சு அப்படின்னா மல்லு கட்டிட்டு ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உயிரோட இருக்கும். அப்படி பாக்குறப்ப ரிஷபத்தை வந்து ஒரு தனி கேட்டகரியில வச்சிரும் சிம்மத்தோட பொருந்துறதுல. அடுத்து வந்து இந்த கன்னி, மகரம் அப்படிங்கிறத சிம்மத்தோட எதுல பொருந்தாதுங்கிறதுல ரொம்ப கான்சியஸா நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். இந்த கன்னியும் சரி மகரமும் சரி பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா கஞ்சத்தனமா செலவு பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த சிம்மம் வந்து எப்பயுமே ஓட்டக்கை, கையில எவ்வளவு காசு இருந்தாலும் லாவிஷா செலவு பண்றது அப்படிங்கிறது சிம்மத்துக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்ப பினான்சியலா இவங்களுக்குள்ள சண்டைகள் நிறைய வரும். மற்றபடி கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்கன்னு வைங்க. இப்ப ரிஷபத்தோட சேர்றப்ப ரெண்டுமே பிடிவாதத்துல இருக்கும், ரெண்டுமே ஈகோயிஸ்டிக்கா இருக்கும். ஆனா நிலராசிகள்ல கன்னியும் மகரத்தோட சிம்மம் சேர்றப்ப விட்டு கொடுத்து போயிடுவாங்க. எங்க பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலவு செய்யறதுல. ஷாப்பிங் மட்டும் என்ன பண்ணிடவே கூடாதுன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களோட கன்னி ராசிக்காரங்களோ மகர ராசிக்காரங்களோ போகவே கூடாது. வீட்டுல உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் கூட அவர் கையில ஒண்ணு தனியா லிஸ்ட்டை கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருங்க. எப்படியும் செலவு தாமதம்னு பண்ணிட்டு வந்துருவாரு. இல்லையா மொத்த செலவை நீங்க எடுத்துக்கிட்டு காசை வாங்கிட்டு நீங்க தனியா ஷாப்பிங் போயிடுறது தான் பெட்டர். இந்த ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப போராடிக்கிட்டே இருக்கிறத விட சிம்மம் வந்து ரிஷபத்தை ஸ்கிப் பண்ணிடலாம், கன்னியையும் மகரத்தையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுதான் இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப்ல ஒர்க் ஆகக்கூடிய விஷயம். சோ இப்ப நெருப்பு ராசியான சிம்மம் வந்து இந்த நீர் ராசிகளோட சேர்ந்தா பயங்கரமான வைப் ஆகுமா இல்ல எப்படி சார்? பொதுவாகவே வந்து நெருப்பும் நீரும் சேர்ந்தா என்ன ஆகும், ஏதோ ஒண்ணு வந்து ஒன்ன சப்ரஸ் பண்ணிடும் இல்லையா? அப்படி பாக்குறப்ப இந்த நீர் ராசிகளை நம்ம பேசிக்கா என்ன நினைப்போம் அப்படின்னா நீர் வந்து நெருப்பு அணைச்சிரும் அப்படின்னு யோசிப்போம். ஆனா இந்த இதுல அப்படியே உல்டாவா இருக்கும். இந்த நெருப்பு ராசியான சிம்மம் நீரை வந்து ஹர்ட் பண்றதுல ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படி பாக்குறப்ப ரெண்டு விஷயமா நான் பிரிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீர் ராசிகள்ல கடகம், விருச்சிகம், மீனம் வரும். விருச்சிகத்தையும் மீனத்தையும் தனியா கன்சிடர் பண்ணுவோம், இந்த கடகத்தை தனியா கன்சிடர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இந்த கடகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது வந்து அவர் அரசி மாதிரி பிஹேவ் பண்ணும், சிம்மம் வந்து அரசன் மாதிரி பிஹேவ் பண்ணும். ரெண்டுமே ஜோடியா பார்த்தோம்னா ஒரு நல்ல காம்பினேஷன். ஆனா எங்க சிக்கல் ஆகும் அப்படின்னா இந்த ஈகோ அப்படிங்கிற விஷயம் மட்டும் வராம பார்த்துக்கணும். இந்த சிம்மம் வந்து நீர் ராசிகளை காயப்படுத்துங்கிறது தான் உண்மை. நீங்க நம்பலைனாலும் அதான் நெசம். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து நீர் ராசியில இருக்கிறாங்க அப்படின்னா உங்களால அவங்க காயப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சிம்மம் புரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்குரிய பேர்ஸ் நீங்க யாராவது வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய நேச்சருங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்து விருச்சிகமும் மீனமும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுடைய உணர்வு நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா சிம்மம் வந்து அதை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், காது கொடுத்து கேட்கவே கேட்காது. டாமினன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அதிகமா இவங்க மேல திணிக்க பார்க்கும். அதனாலதான் மேரேஜ் விஷயங்கள்ல இந்த சிம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்பு ராசிய நீர் ராசிகள் நீங்க ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா அவங்க நல்லா தான் இருக்க போறாங்க. நெருப்பு ராசியான சிம்மம் நீர் ராசியை திருமணம் பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீர் ராசிக்கு தான் பிரச்சனை. அதனால நீங்க யாராவது வந்து உங்களுடைய பார்ட்னர் சிம்மமா இருக்கிறாங்க, நீங்க நீர் ராசியில இருக்கீங்கன்னா நீங்க தான் கவனமா இருக்கணும். இந்த விஷயத்த மட்டும் பாத்துக்கிட்டா ஓகே. ஸோ சிம்ம ராசியோட பொது பலன்கள் மற்றும் இந்த ராசியோட எந்தெந்த ராசிகள் வந்து காம்பினேஷன்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ சிம்ம ராசிக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னா என்ன டிப்ஸ் கடைப்பிடிக்கணும்? பொதுவா வந்து சிம்மம் அப்படிங்கிறது நீங்க வந்து ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சனா இருப்பீங்க அப்படிங்கிறது உண்மை. இந்த விஷயம் வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு ஓகேங்க. வெளியில இருக்கக்கூடிய விஷயம் புறம் சார்ந்த விடயங்களுக்கு ஓகே. ஒரு கல்வி நிறுவனத்துல நீங்க நல்லா வரணும்னு யோசிக்கிறீங்களா, வாங்க. ஒரு போட்டியில நல்லபடியா வெற்றி பெறணும்னு யோசிக்கிறீங்களா, தாராளமா வரலாம்.
அரசியல்ல நிலை பெறணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமா இந்த ஈகோ மாதிரியான விஷயங்களை ஒரு இன்டியூஸா எடுத்துக்கிட்டு நீங்க வெளியே வரலாம். ஆனா ரிலேஷன்ஷிப்புக்கு ஈகோ அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிரிங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும், ஈகோ அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் தளர்த்திக்கிறது, எதுல, ரிலேஷன்ஷிப் விஷயத்துல தளர்த்திக்கிறது ரொம்பவுமே நல்லது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் மனசு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சிம்ம ராசி புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, சிம்மத்துக்கு வந்து பாராட்டுறது ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க யாராவது தன்னை பாராட்டினாங்கன்னா சிம்ம ராசிக்கு ரொம்ப பிடிக்கும். அதே விஷயத்த நீங்க பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களும் எதிர்பார்ப்பாங்க தானே, அந்த சைடும் அவங்களுக்கும் மனசு இருக்கு தானே. அப்ப அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் நல்லா இருந்தது அப்படின்னா, மனசார பாராட்ட பழகிட்டீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் சூப்பரா இருக்கும். இது வரைக்குமே நம்ம பார்த்தது வந்து ஜென்ரலான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ். அதாவது ராசிகளுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும், உங்க கூட இருக்கிறவங்க இந்த ராசிகள்ல இருந்தாங்கன்னா இந்த இயல்புல இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு அடிப்படையான கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம மேரிட்டல் லைஃப்குள்ள பார்க்கணும் அப்படின்றப்ப 2ஆம் இடத்து அதிபதி யாரு, 5ஆம் இடத்து அதிபதி யாரு, 7ஆம் இடத்து அதிபதி யாரு, இவங்களுக்குலாம் என்ன திசைகள் நடக்குது, நட்சத்திர பொருத்தம் தாண்டி இவ்வளவு விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி ராசி அதிபதி பொருத்தம் எப்படி இருக்கு, இவங்க 2 பேரும் லைஃப்ல சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பர்சனல் ஹாரோஸ்கோப்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் பர்சனல் ஹாரோஸ்கோப் தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு வந்து காம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பேஜஸ்ல நிறைய சர்வீசஸ் இருக்கு. கைண்ட் ஆஃப் வந்து மேரேஜ்க்கான ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், உங்களுடைய மேட்சிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம கிட்ட கிடைக்குது. இந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து நம்ம பேஜ்ல அவைலபிளா இருக்கு. தேவை அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்தோம் சார், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நன்றி பாலு ஆனந்த் சார். நன்றிக்கா. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ மக்களே, நீங்களும் வந்து இது போன்ற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.